வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ vlogs. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் வந்தோம். ட்ரிப் வந்த இடத்துல சமைக்க போகிறோம். அத்தனை பேரும் ஆர்வமாக போயிட்டு இருந்தோம். சரிங்க, நம்ம எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்குங்க. என்னென்னா பிரியாணின்னு சொன்னாங்க. ஆனால் அது பிரியாணியுமே வருதா தக்காளி சாதமாக வருதான்லாம் தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, ஒரு வழியாக டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு. ஒரு பெரிய பாறை மேலே நின்றுட்டுருக்கேன். இந்த பாறையில் இருந்தால் இப்போ இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இந்த இப்படி தாங்க தவி தான் ஏறி வர வேண்டியதாக இருக்குது. அங்கே ஒரு வீடியோகிராஃபர் எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாம் கையெல்லாம் கழுவி அடுத்து சமைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அடுப்பு செட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சட்டி வைக்க போகிறோம். பாருங்கள் எங்கள் பேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சட்டி வச்சதில் பாருங்கள், இவர் தான் செஃப்பு. நாங்களாம் அல்ல கைகள். இப்போ பாருங்கள் அடுத்த இடத்த போய் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா? அடுத்து வெங்காயம் வெட்டுறது இந்த செக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. இவ்வளோ ஒன்றா இருக்குது. செஃப்பு இப்போ வெட்ட போகிறாரு. எப்படி வெட்டுறாருன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கு வெங்காயத்தே சும்மா வேலை வீசிடாப்புல. இப்போ நம்மளால் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு வழியாக எல்லாமே செட் பண்ணிட்டோம். அடுத்து சமைக்கிறதுக்கு அங்கே காலையும் செட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக பிரியாணிக்கு அரிசிலாம் கழுவியாச்சு. பார்த்தீங்களா? நல்லா பயங்கரமாக இருக்குது கலர்லாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வெட்டிட்டாங்க. காளான் வெட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா அப்படியே வெட்டிட்டாச்சு. ஒரு வழியாக நாங்கள் அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். பாருங்கள் புகையில் வர ஆரம்பிச்சிருச்சு. பூப்புன்னு எரிய ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடி, சிறப்பான அடி. கேமராவில் பிடின்னு சொல்லி கேமராவில் பிடிச்சிட்ருக்கேன். பாருங்க மக்களை, ஒரு வழியாக எங்கள் அடுப்பு பற்றிச்சு. நம்மளால் அடுத்த சைடு பற்ற வைக்கிறாரு. இப்படி ஒரு அடுப்பு பற்ற வைக்கிறீங்கன்னா இப்போ 3 சைடு பற்ற வைக்கணும். மாதிரி தான் அது நல்லா எரியும், இல்லாட்டினா எரியாது. ஒரு வழியாக எங்கள் அடுப்பு பிடிச்சிருச்சு. இங்கே பாருங்க ஃபுல்லாக புகையாக போகுதா. ஒரு வழியாக அடுப்பை பற்ற வச்சிட்டோம். நம்ம ஆளுங்க அங்கே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அடுப்பு பற்ற வச்சிட்டோன்னா நம்ம செஃப்பெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஒரே சாப்பாடு அடிகள். ஓகே மக்களே, ஒரு வழியாக நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். புகையெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக நம்ம செஃப் இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா அவரே சொல்லுவார் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு. சமைக்க போகிறோம். வெஜ் பிரியாணி தான், ஏன்னா மாலை போட்டிருக்கிறேன். அதனால் மஷ்ரூம் பிரியாணி சமைக்க போகிறோம். மொத்தம் 2 கிலோ மஷ்ரூம் பிரியாணி. இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு. சட்டி காஞ்சிட்ருக்கு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். மொத்தம் 2.5 கிலோ 200 லிட்ரு ஆயில், 200 கிராம் ஆயிலு, எம்எல் ஆயிலு, கீ ஒரு 50 ml, மொத்தம் 300 ml போட போகிறோம். இப்போ 50 கீ ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம அடுத்து எண்ணெய் ஆயில் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா போட போகிறோம். போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 5 நிமிஷம் ஆயிலில் இருக்கணும். ஏன்னா அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த ஆயிலில் இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆயில் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கரம் மசாலா ரெடி ஆகட்டும். ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி ஒரு 5 நிமிஷம், அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிலில் ஃப்ரை ஆகணும். ஆயிலில் க்ரீன் சில்லி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ கேஸில் வைக்கல, நம்ம இந்த அடுப்பில் தான் வச்சுருக்கிறோம். விறகடுப்பில் தான் போட்டுக்கிறோம். அதனால் ஃப்ளேம் உங்களுக்கு கம்மி, டக்குன்னு ஸ்லோ பண்ண முடியாது. ஹை பண்ணுறது அது கொஞ்சம் இதாக இருக்கும், ரிஸ்க்காக இருக்கும். அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஆனியன்ஸ் போட்டுட்டு ஆனியன்ஸ்க்கு மேலே ஜிஞ்சர் கார்லிக் போட்டோம்னா அது கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு மேரினேட் ஆகி வரும். நாங்கள் ஏன்டா சட்டி வரும்போது பளபளன்னு இருந்துச்சு, அதுக்கடுத்து ஏன் மண்ணாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்ம இப்போ அடுப்பில் வைக்கிறோம். அடுப்பில் வைக்கிற சட்டி எப்போவுமே கறி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சட்டி அதிகமாக அழுக்குப்படியாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் சைடில் மண் சுற்றி பூசி இருக்கிறோம். ஏன்னா அந்த மண் பூசினோம்னா கறி பிடிக்காது, ஈஸியாக நம்ம கழுவி எடுத்துடலாம். இல்லாட்டி அந்த கறியை கழுவுறதுக்கு ஒரு சோப்பு உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இப்போ பச்சை மிளகா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஆனியன் போட்டுக்கலாம். நம்ம ஆனியன் போட்டோம். ஆனியன் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஆனியன் லைட் ப்ரௌன் ஆகணும். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த லைட் ப்ரௌன் ஆகிற டைம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கலாம். அதாவது இஞ்சி இதுக்கு 200 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு. நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக்கெட் வாங்கிட்டோம். ஜிஞ்சர் கார்லிக் பேக்கெட் போட்டுக்கலாம். கிண்டிக்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் நல்லா கொஞ்சம் அது ஃப்ரை ஆகிடட்டும். ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனோம்னா நம்ம கொரியாண்டர் போட்டுக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸு போட்டுட்டு தக்காளி போட்டோம்னா
அடுத்த வேலையை பார்க்கலாம். மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஆனியன்ஸ் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம கொரியாண்டர் போட்டுக்கலாம். கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கொரியாண்டர் வந்து கொஞ்சம் வதங்கி வரணும் ஆயிலில். எல்லோரும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் அடிப்பாங்க. நம்ம வந்துட்டு அதாவது இன்றைக்கி வந்து என்னென்னா மஷ்ரூம் பிரியாணி அடிக்கிறோம். சரியா? பசங்க வந்து பிரியாணி சாப்பிட்டே ஆகணுங்கிறாங்க. சரி சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி. அடுத்து வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே சால்ட்டு போட்டுட்டு மசாலா ஆட் பண்ணி ஆயிலில் மசாலா ஃப்ரை ஆனோடனே நம்ம வந்து கர்டு ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வச்சுருக்கோம். மஷ்ரூம் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நம்ம இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஒரு பாண்ட் ஆனோன்னா நம்ம அடுத்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மஷ்ரூம் வந்து எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஆகி அது குடிக்கிற தண்ணி. சரி தண்ணி எட்டையா? இதை மட்டும் எடுத்துக்க, அடுத்து கிண்டணும். இப்போ ஆயிலில் வந்துட்டு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து நம்ம மசாலா போடலாம். என்ன பிரியாணி மசாலா மட்டன் மசாலா யூஸ் பண்ணுறோம். ஓகே, கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நாங்களாம் பின்னாடி தான் வைப்போம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சக்தி தயிர் சக்தி அளிக்கும். இப்போ வந்து மசாலாலாம் வந்து நல்லா கம்மன்னு மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. தயிர் ஊற்றி இருக்கிறோம். இப்போ வந்து அடுத்தா லெமன் ஊற்ற போகிறோம் நம்ம. ஓகே, லெமனு அதையும் அதில் வந்து இது பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டு மசாலாலாம் போட்டு எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் தீயெல்லாம் ஏற்றுறோம். இப்போ இது இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் ரோ ஃப்ரைம், அதாவது ரொம்ப கம்மியான இதில் பண்ணிட்டு இருந்தோம் கறிகீருன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லா சைடு தீயை போட்டு பார்த்தீங்களா ரைஸ் எல்லாம் கையில் வச்சு ரெடியாக நின்றுட்டு இருக்காரு. பாருங்க ஷெஃப் எவ்வளோ வெறித்தனமாக போயிட்டுருக்காருன்னு. அதாவது எங்கள் சுற்றி இருக்கிறவங்க கண்ணோட ஏக்கத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். எவ்வளோ வெறியில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இப்போ தண்ணி எத்தனை கப்பு? தண்ணி வந்து மொத்தம் 15 கப்பு. ஓகே, எதுக்கு 15? அரிசி வந்து நம்ம வந்து கப்பு அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி. ஓகே, நம்ம வந்து பாஸ்மதியிலே கொஞ்சம் ரகம் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறோம். அதனால வந்து 1.25 கப்பு அதுக்கு ஊற்றியே ஆகணும், வேறு வழி இல்லை. மக்களே இவ்வளோ பெரிய தண்ணி இங்கே ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நல்ல தண்ணி குடிக்கிறக்காக கப்பு எங்கே வச்சுருக்காரு பாருங்க, பியூர் வாட்டராமா. சரி ஓகே, வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஒரு வழியாக பரமணி நேர போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அடுப்பு 10 வைக்கிறதுக்குள்ளே புகை மட்டும்தான் கண்ணுக்குள்ளே ஏறுது. இருந்தாலும் நாங்கள் போராடி அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அப்படியே தான் இருக்குது. அது ஒன்றும் கொதிக்கிற மாதிரியும் தெரியல. எங்களோட கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறி தெரியும், ஏன்னா பசி. ஒரு வழியாக வந்துட்டு இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேஜ் வந்துச்சு, கொதிக்கிற ஸ்டேஜ். அதனால வந்துட்டு இப்போ காளான் போட போகிறாரு. போடுங்க, காளானே போடும் கார்த்தி. இங்கே வருங்க புகை மூஞ்சி முறையெல்லாம் அடிக்குது. எப்படி பையன் கண்ணெல்லாம் தீப்பிளம்பாக தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் வெறித்தனமாக உட்காந்துருக்காங்க, எப்போ கிடைக்கும்னு. நாங்களும் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த சட்டி சூடாகவே தெரில. பாருங்க மக்களே, ஒரு வழியாக 1 மணி நேரம் போராட்டங்களுக்கு பிறகு கொதிச்சிருச்சு. பார்த்தீங்களா ஷெஃபோட மூஞ்செல்லாம் சந்தோஷம் விளையாடுதா. நாங்களும் ரொம்ப நேரம் பார்த்து இப்போ தான் அது கொதிச்சிருக்கு. சரி, அடுத்து அரிசியை போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் ரைஸ் போட போகிறோம். பாருங்கள் ரைஸை போட்டாச்சு, நல்லாயிருக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. 1 மணி நேரம் போராட்டங்களுக்கு பிறகு இப்போ தான் ரைஸே போடுறோம். இதுக்கப்புறம் தான் தம்மெல்லாம் வைக்கணும், பிரியாணி ஆகணும். பிரியாணி ஆகலைன்னா ஷெஃப்பு தான் காரணம். பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம பாய்ஸ் எல்லாம் அரிசி போட்டோன்னு வெறித்தனமாக வந்துட்டுருக்காங்க. சரி வாங்க பார்ப்போம். ஒரு வழியாக அங்கே பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம், தயிர் பச்சடி எல்லாம் பண்ணுறதுக்கு. அதுக்கு உங்களுக்கு தேவையானது இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு தயிர், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், இது 3. இங்கே 2 தக்காளி பச்சை மிளகாலாம் இருக்குது. இவர் இங்கே கட் பண்ணிட்டுருக்காரு. அவ்வளோதான், தயிர் ஊற்றிட்டாங்க. ஒரு வழியாக வந்துட்டு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரிங்க, ஒரு வழியாக வந்துட்டு பிரியாணி எப்படி ஆகிட்டு இருக்கு. பயங்கரமாக தீயெல்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பார்ப்போம் எப்படின்னு. ஓகே மக்களே, ஒரு வழியாக இப்போ தான் அரிசியை தென்பட்டுருக்கு. 1 மணி நேரம் போராட்டங்களுக்கு பிறகு நாங்களும் இந்த அதுக்கு ஈஸியாக அறி வைக்கலாம்னு நினச்சோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம ஷெஃப்பு பயங்கர போராட்டமாக இருக்கார். இங்கே பார்த்தீங்களா ஆளாளுக்கு ஒரு திசையில் மீன் பிடிக்க கை கால்குள்ள தான் ஜாலியாக உட்காந்துட்டாங்க. வந்துட்டீங்க வாங்க, பயங்கரமாக நின்றுட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்களா சட்டி எரியுதா, தீ எரியுது. ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மல்லி அதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். பாருங்கள் ஷெஃப்பு எவ்வளோ வெயிட்டமாக வேலை செஞ்சுட்ருக்காருன்னு. இது வந்து செகண்ட் ஷெஃப்பு.
படிச்சுட்டு காப்பில் எல்லாம் முடிச்சு கடைசியில் வந்துட்டு நாங்கள் தம் போட போகிறோம். ஒரு வழியாக வந்துட்டு தம் பிரியாணிக்காக தம் போட்டிருக்கோம். பாருங்கள் நம்ம ஷெஃப் எவ்வளோ வேலை செய்கிறாருன்னு. இவர் வந்து குட்டி ஷெஃப்பு, இவர் வந்து பெரிய ஷெஃப்பு. எவ்வளோ போட்டு தம் போடுறாங்கன்னு பார்த்தீங்களா? சரி, ஓகே. நல்லா தம்மெல்லாம் தள்ளி விட போகிறோம். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சாம்பல்லாம் பறக்குது பாருங்க, எவ்வளோ சாம்பல். ஒரு வழியாக ஆசிக்குள்ளதை ஓப்பன் பண்ணிட்டோம். பிரியாணின்னு சொன்னாங்க, தக்காளி சோறு மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அது எப்படி இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ணலாம். பாருங்க, ஒட்டச்சு விட்டுட்ருக்காங்க. இவர் தான் குட்டி ஷெஃப்பு, அதனால் இப்போ இவர் தலைமையில் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ உடச்சு போடணும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. நம்ம என்ன டெஸ்டிங்க்கு ஒரு பிளேட் உள்ளே விட்டாங்க. நான் டெஸ்ட் பண்ணி சொல்லணும். பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு டெஸ்டிங்கு, ஃபஸ்ட்டு பலியாட இவர் தான். அப்படிதான் வாய் வைப்பார். ஆனால் அது பார்த்தீங்கன்னா தக்காளி சோறுங்கிற அனைத்து வகையான ஆனால் பிரியாணிங்கிற ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை. ஓகே மக்களே, ஒரு வரையும் தக்காளி சோறு இல்லை, பிரியாணி ரெடி ஆச்சு. நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. என்னென்னா காளான் இங்கே இருக்குங்க, டீமே கேட்காது நண்பர்களே. நைட்டு வேணும், இதுதான் சரிங்களா காளான் பிரியாணி. நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடலாம் போய் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு புது அவ்வளோதான். இது முற்றிலும் விளையாட்டு நோக்கத்துக்காக மட்டுமே, யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு எல்லாருமே சாப்பாடெல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள், கோக்கு அது இதுன்னு வாங்கியிருக்கோம். அவங்க தான் அந்த கேங்கு. நீங்களும் இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ட்ரை பண்ணி நல்லா உங்களுக்கு வைப் இருந்ததுன்னா மறக்காமல் பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் அது பிரியாணியா தக்காளியா சோறா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே நாங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சரி, பசி ட்ராவல் வேறு. பாருங்கள், பயங்கர மாதிரி இருந்துச்சு. சரி, வழியாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலி பண்ணிவிட்டு இடம் நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா சென்டரில் நான் உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பாறை, அப்புறம் ஆப்போசிட்லேயும் பாறை, சென்டரில் தண்ணி. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மழை வரும்போதெல்லாம் பயங்கரமாக தண்ணி வரும்போது குட்டி ஃபால்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து பாத்திரம் வளர்க்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலி வந்தீங்கன்னா மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ராவல் பேஜ் இருக்குது, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.